இத்தனை ஆண்டுகள் அந்த ரெண்டு ஆட்சியர்கள் மாறி மாறி அந்த மக்கள்கிட்ட பிம்பத்தை காட்டிக்கிறாங்க. நாங்க தான் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தோம், நாங்க இல்லைன்னா நீங்க இல்லைன்னா உங்களுக்கு இலங்கையிலேயே நீங்க எல்லாம் முடிஞ்சிருப்பீங்கன்ற மாதிரியான மிகப்பெரிய பிம்பத்தை கட்டமைச்சு இப்ப வரைக்கும் அந்த மக்களுடைய வாக்கு மட்டும் வாங்கி ஏமாத்திட்டு இருக்காங்க. சாதாரண ஒரு எளிய பிள்ளையா தாயகந்திரியும் மக்கள்ல இருந்து வந்து ஒரு பிரதிநிதியா தேயிலை தோட்டத்துல இலை பறிக்கக்கூடிய ஒரு பெற்றோருடைய மகனா அந்த களத்துல வந்து அண்ணா வந்து வேட்பாளர் அறிவிச்சு இத்தனை ஆண்டுகள் வாழ்க்கையை கொடுத்தோம்னு ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சு இத்தனை ஆண்டுகள் அந்த மக்களை ஏமாத்தி அதை வாக்கு வாங்கி இத்தனை நாள் வென்றிருக்காங்க. இத்தனை ஆண்டுகள் ராசாவும் தாத்தாவை பத்தி பேசவே இல்லை. இப்ப தேர்தல் காலம் வரும்போது பேசுறாரு. வரும்போது எங்க தாத்தா வந்து தேயிலை தோட்டத்துல அதனால ஐயா கருணாநிதி வந்து நீங்க போய் அந்த மக்களுக்கு உதவி பண்ணுங்க அனுப்பிச்சு விட்டாராம். செத்த தாத்தாவை இப்ப தோண்டி இடத்துல அரசியல் பண்றாங்க. இந்த பீகார்ல இருந்து அசாம்ல இருந்து வடகிழக்கு பகுதிகளில் இருக்கிற மக்கள் அவங்களை கொண்டு வந்து கூடிய அந்த தேயிலை தோட்டங்கள்ல பணியமர்த்த வச்சிருக்காங்க. இந்த நிலை இப்படியே நீடிச்சு போயிட்டு இருந்தா இது வரைக்கும் எங்க ஊர் பேரு வால்பாறையா இருந்தது இனி வடக்கன் பாறையா மாறுறதுக்கு வாய்ப்பு. தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிதாக துவங்கியுள்ள அருந்தமிழ் வலையொலிக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் நிலத்தில் தமிழர் நாட்டில் தமிழ்தான் இல்லை. தமிழர் பழம் பெருமைகளை கூறவும் பேசவும், தமிழர் பண்பாட்டை கலையை காக்கவும் அதை மீட்கவும் இன்றைக்கி யாரும் தயாராக இல்லை. அந்த வகையில் இந்த வலையொலி அதை மீட்டெடுக்கும் விதமாக நமது தமிழர்களுடைய கலை பண்பாடு கலாச்சாரம் இதையெல்லாம் மீட்டெடுக்கும் விதமாக துவங்கியிருப்பது பெரும் வரவேற்புக்குரியது. தமிழர் நிலத்தில் கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஆண்டுகளாக தமிழர்களின் வரலாறுகள் பெருமைகள் எல்லாமே மறைக்கப்பட்டுகிறது, அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை திரும்பவும் மீட்டுருவாக்கம் செய்ய முடியாதவாறு பிற மொழியாளர்கள் இங்கே ஊடகங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். தமிழர்களுக்கென்று அக்கறையோடு இந்த வலையொலி களத்தில் நமது புகழை பாட வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். தம்பி வணக்கம். வாழ்த்துக்கள். நன்றி. நிற்கிறார். இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் தலைமையில் நடந்த கலந்தாய்வில் உங்களுக்கு வந்து கூடலூர் வேட்பாளராக உங்களை அறிவிச்சிருக்கிறாரு. அறிவிச்சு உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. மீண்டும் இப்போ சூழல் பார்த்தீங்கன்னா வால்பாறை சட்டமன்ற தொகுதி கூடலூர் 2 தொகுதியும் தனி தொகுதி. அந்த தனி தொகுதி பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகபட்சம் வசிக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3-4 தலைமுறைகளாக அங்கே மக்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கூடலூர் தொகுதியிலையும் சரி வால்பாறையிலையும் சரி ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தொகுதி. நிலப்பரப்பு மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருந்தாலும் தூரமாக அமைஞ்சிருந்தா கூட ஆனால் பிரச்சனைகள்லாம் பார்த்தா ஒரே மாதிரியாக நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ கூடலூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனைகளோட முக்கியத்துவமான ஒரு பிரச்சனைகள் என்ன இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டு அதில் நம்ம இந்த அரசாங்கங்கள் அரசாங்கங்கள் திராவிட கட்சிகள் நமக்கு என்ன விதமான துரோகங்கள் இழைச்சிருக்குங்கிறது, அதுக்கு என்ன விதமான தீர்வு கிடைக்குங்கிறத பற்றியும் நாம் இப்போ ஒரு கலந்துரையாடல் மாதிரி பண்ணோம்னா இது பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு பதிவாக அமையும்னு நாங்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்து கொஞ்சம் தெரிவிச்சிங்கன்னா நம்ம ஒரு சிறிய ஒரு கலந்துரையாடலை பண்ணிடலாம். நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் தனித்தொகுதியினுடைய வேட்பாளராக அண்ணன் வந்து என்ன வேட்பாளராக அறிவிச்சு இன்னைக்கு வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில. இப்போ நீங்க சொன்ன மாதிரி வால்பாறை கூடலூர் 2 தொகுதியுமே தனித்தொகுதி. கோயம்புத்தூர்ல வால்பாறை, நீலகிரி மாவட்டத்துல கூடலூர் தனித்தொகுதி தான். அந்த தனித்தொகுதின்னு கொடுக்கறதே அந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அந்த அடிப்படை தேவைகளை வந்து அவங்க நிறைவேற்றணும், அவங்க வாழ்க்கையில வந்து மேம்படணும் தான் அந்த தனித்தொகுதி கொடுக்கறது அரசு. நிதி அந்த ஒதுக்கீடு அதுக்காக தொகுதி ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இப்ப 2 தொகுதியுமே பாத்தீங்கன்னா தனித்தொகுதியா இருந்தாலும் அரசாங்கத்தால் தனித்து விடப்பட்ட தொகுதியாக தான் மாறி நிக்குது. நீங்க உதாரணத்துக்கு கூடலூர் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதே இங்க உள்ள சிக்கல் அப்படிதான் வால்பாறையில இருக்கு. ரெண்டுமே வந்து மலை மாவட்டம் தான். இப்ப இங்க எப்படி தாயகம் திரும்பிய மக்கள் அதிகப்படியான மக்கள் வந்து கூடலூர்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்களோ அவங்க எப்படி தேயிலை தோட்டங்கள்ல டான்டின்ற நிறுவனத்தினால அங்க வந்து இப்ப இலங்கையில இருந்து அவங்க வந்து குடியுரிமை அற்றவர்களா தான் சினிமாசத்திர ஒப்பந்தத்தின்படி இங்க கூடலூர் வராங்க, வால்பாறை வராங்க. இங்கேயும் வந்து பேருக்கு குடியுரிமை கொடுத்து இன்னும் அடிமையா வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில தான் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியாளர்கள் காலத்துல இருந்துட்டு இருக்கு. வால்பாறையும் அப்படிதான் கூடலூரும் அப்படிதான். இப்ப இதுல கூடலூர் தொகுதி நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா அதிகப்படியான தாயகம் திரும்பிய மக்களுக்கு கூடிய ஒரு தொகுதி. அது அந்த மக்களுடைய வாக்கு தான் யார் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல அந்த எம்எல்ஏ ஜெயிக்க வைக்கிற இடத்துல அந்த வாக்கு இருக்கு. அப்போ அதனால என்ன பண்றாங்கன்னா தொடர்ச்சியா அந்த மக்களை இப்போ உதாரணம் சொல்லலாம், இப்போ ஒரு பிம்பத்தை கவர்ச்சி பார்த்தா நம்ம மயங்கிடுவோம். இத்தனை ஆண்டுகள் அந்த 2 ஆட்சியர்கள் மாறி மாறி அந்த மக்கள்கிட்ட பிம்பத்தை காட்டிக்கிறாங்க. நாங்க தான் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்தோம்,
நாங்க நீங்க இல்லைன்னா உங்களுக்கு இலங்கையிலேயே நீங்க எல்லாம் முடிஞ்சிருப்பீங்கன்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை கட்டமைச்சு இப்போ வரைக்கும் அந்த மக்களுடைய வாக்கு மட்டும் வாங்கி ஏமாத்திட்டு இருக்காங்க. அதை உடைக்கும் தான் நாங்க வந்து தீவிரமா களத்துல இறங்கி நாங்க செய்யறோம். நான் பாத்தீங்க அப்படின்னா என்னோட அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாமே இலங்கையில இருந்து தாயகம் திரும்பிய மக்கள் தான். என்னோட அப்பா அம்மாவும் அதே தாயகம் திரும்பிய மக்கள் கூடலூர்ல தேயிலை தோட்டத்துல டேண்டில இலைப்பறிக்கக்கூடிய அந்த வேலை செய்யக்கூடிய பெற்றோர்கள் தான். இப்ப வரைக்கும் என்னோட அப்பா அம்மா டேண்டில இலை பறிச்சிட்டு இருக்காங்க, அந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் அவருடைய மகனா தான் நான் இந்த களத்துல வேட்பாளர் அண்ணன் அறிவிச்சிருக்காரு. இப்ப இவ்வளவு நாள் ஒரு பிம்பம் இருக்கு, இந்த அரசியல் இந்த கட்டமைப்புக்குள்ள ஒரு பிம்பம் இருக்கு. ஒருத்தர் கட்சியுடைய வேட்பாளரா போட்டிடணும் அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு பணபலம் இருக்கணும், ஒரு மிகப்பெரிய அரசியல் பலம் இருக்கணும். உதாரணத்துக்கு அப்பா அம்மாலாம் கட்சியில மிகப்பெரிய பொறுப்புல இருக்கணும். அந்த பிம்பத்தை அண்ணா குடும்ப தொகுதியில உடைச்சிருக்காரு. சாதாரண ஒரு எளிய பிள்ளையா தாயகம் திரும்பி மக்கள்ல இருந்து ஒரு பிரதிநிதியா தேயிலை தோட்டத்துல இலை பறிக்கக்கூடிய ஒரு பெற்றோருடைய மகனா அந்த காலத்துல அண்ணா வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. இப்ப இந்த தேயிலை தோட்ட மக்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி இலங்கையில இருந்து குடியுரிமை இல்லாம அங்க அடிமையா இருந்து இங்க எப்படியாவது பொழைச்சிக்கலாம்னு இருந்தாங்க. இங்கேயும் 50 ஆண்டுகள் அதே வாழ்க்கை தான் அவங்களுக்கு. நீங்க இங்க வரும்போது 1960கள்ல இல்ல 70கள்ல இங்க வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லயன் வீடுன்னு சொல்றாங்க. அந்த வீடுகள் கட்டி கொடுத்திருப்பாங்க. கட்டி கொடுத்த வீடு இன்னுமே அப்படிதான் இருக்கு. கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அந்த வீடுகள் எல்லாமே அப்படியேதான் இருக்கு. அங்க அந்த கழிவறை கட்டி கொடுத்திருப்பாங்க. வீடுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் காட்டு பகுதியில போய் அவங்க கழிவறை போகணும். பக்கெட் கையில எடுத்துட்டு வீடை ஒட்டி இருக்காது, வீட்டுக்குள்ளேயுமே இருக்காது. வீடுல இருந்து காடு எங்க இருக்கோ அது பக்கத்துல கழிவறை இருக்கும். இரவு எல்லாம் அவசரத்துக்குள்ள போக முடியாது. இது நான் ஒரு கட்சியோட வேட்பாளரோ இல்ல நான் இத்தனை ஆண்டுகள் திராவிட கட்சியில இருக்கக்கூடிய நாமக்கல் கட்சியினுடைய ஒரு பிரதிநிதியா நான் பேசல, அந்த வாழ்க்கையை அனுபவிச்சவங்க நான் பேசுறேன். நானும் அந்த வாழ்க்கை முறை அனுபவிச்சு அதுல இருந்து அடிபட்டு அந்த வழியோட இந்த இடத்துல உட்காந்து பேசுற மகனை தான் நான் பேசுறேன். அப்ப அந்த வழி எங்களுக்கு தெரியும். இத்தனை ஆண்டுகள் வாழ்க்கை கொடுத்தோன்னு ஒரு போலி பிம்பத்தை கட்டமைச்சு இத்தனை ஆண்டுகள் அந்த மக்களை ஏமாத்தி அதை வாக்கு வாங்கி இத்தனை நாள் வென்றிருக்காங்க. ஆட்சி நல்லா ருசிச்சிருக்காங்க. ஆனா மக்களுக்கு எதுவுமே இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணல. என்னோட அப்பா அம்மா டாண்டில வேலை செஞ்சிருக்காங்க நான் சொல்லியிருக்கேன். இப்ப நான் ஒரு படிச்சு பட்டதாரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் டெக்னாலஜி படிச்சிருக்கேன், ஒரு பட்டதாரி. எனக்கு டாண்டியோட நிர்வாகத்துல வேலை வாங்குறதுக்கான எந்த நடவடிக்கை இத்தனை ஆண்டுகள் குடும்பத்துல முதல் பட்டதாரி நான். அண்ணன் 12ஆம் படிச்ச பட்டம் படிக்கல. ஆனா நான் முதல் பட்டதாரி. அப்பா அம்மா அதாவது தற்காலிக தொழிலாளர் கிடையாது, நிரந்தர தொழிலாளர்கள். டாண்டில நிரந்தர தொழிலாளர்கள், பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் 2 பேருமே. தாத்தா பாட்டி அதே மாதிரி தான். தாத்தா பாட்டியோட பெர்மனன்ட் தான் அப்பா அம்மாவுக்கு வந்திருக்கு. அவனோட பையனை நான் இருக்கேன், நான் படிச்சிருக்கேன். அந்த நிர்வாகம் வேலை கொடுத்துருக்கலாம்ல. நான் படிச்சு முடிச்சு வெளியில ஏதோ வேலை தனியாக வேலை செய்யறேன். எனக்கு அப்படி கொடுத்துருக்கும் போது நான் நிர்வாகத்துக்குள்ள வரும்போது அந்த மக்களுடைய வழி என்ன எனக்கு தெரியும். அதை சரி பண்ணக்கூடிய இடத்துல நான் இருந்திருப்பேன் இல்லையா? அது அந்த அரசே தவறிடுச்சு. அந்த நிர்வாக பணிகள்ல வெளியே மாவட்டத்துல இருந்து வெளி மாநிலத்துல இருந்து அதிகாரிகள் வராங்க. அப்ப அவங்களுக்கு இந்த மக்களோட வாழ்க்கை என்ன தெரியும், அந்த மக்களுடைய வழிகள் என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. மேம்போக்கா உட்காந்து டேபிள் ஒர்க் பண்ணிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. இந்த மக்கள் வழி கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டு இருக்கணும். அப்ப அந்த வாரிசுகளுக்கு டாண்டில் வேலை செய்யக்கூடிய அந்த வாரிசுகளுக்கு இப்ப வரைக்கும் அவர்களுடைய வேலையில எந்த முன்னுரிமை கொடுக்கல. இப்ப வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. வேற வழி இல்லாம இப்போ நான் டிகிரி படிச்சனால ஏதோ ஒரு வேலை செஞ்சு நான் பொழைச்சிக்கிறேன். அதே தேயிலோட வேலை செய்யக்கூடிய நிறைய பெற்றோருடைய மகள்கள் பாத்தீங்கன்னா படிக்க வழி இல்லாம கூட அங்க கிடைக்க வேண்டிய கூலி வேலைகள், தொகுதிக்குள்ள ஏதாவது கூலி வேலை, கடையில ஜெராக்ஸ் கடையில துணி கடையிலன்னு சொல்லி 6000 ரூபாய் 7000 சம்பளத்துக்கு அப்படியே போயிடுறாங்க. அப்ப அங்க அந்த டாண்டிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேலைகள் அப்படியே சுத்தமா அடுத்த தலைமுறைக்கு கடத்தாம நிர்வாக பணிகளே ஆள் கிடையாது, அங்க குழி தொழிலே ஆள் கிடையாது. முழுக்க டாண்டியை பாத்தீங்கன்னா வனமா மாத்திட்டாங்க. வனமா மாத்தி அதை முழுக்க மக்கள் உள்ள விடாம தடுத்து, இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்ல நான் என்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கலாம். நான் இருந்த பகுதி முழுக்க வனமாயிருச்சு. நான் ஒரு பாண்டியார்ன்ற ஒரு டிவிஷன்ல இருந்தோம், அந்த டாண்டில இருந்தோம். முழுக்க நாங்க இருந்து மொத்த டிவிஷனுமே காலி பண்ணி மக்களை வெளியேற்றிட்டாங்க. ஒரு காரணம் பாத்தீங்கன்னா எந்த அடிப்படை வசதி கிடையாது. நாங்க இருந்த டிவிஷன்ல நாங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி வந்த காலத்துல இருந்து நான் அங்க இருந்து வெளியேற வரைக்கும் எந்த அடிப்படையும் பண்ணலாம், எந்த அடிப்படை வசதியும் அவங்க பண்ணல. உதாரணத்துக்கு சாலை கிடையாது, தெருவிளக்கு கிடையாது. பயணிச்சு போறது பாத்தீங்கன்னா ஒரு கடை தெருவுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அங்க பயணிச்சு உள்ள போகணும். அந்த நாங்க இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு போகணும். போற வழி முழுக்க பாத்தீங்கன்னா காடுகளும் தோட்டங்களும் தான் இருக்கும். சாலை கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. வாகனத்துல போகவும் முடியாது, நடந்துதான் போகணும். எனக்கு சாலை கிடையாது, வெறும் கல் ரோடு தான் இருக்கும். அப்போ எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. தண்ணீர் வேணும் அப்படின்னா நாங்க இருக்க இடத்துல இருந்து 1 கிலோமீட்டர் பயணிச்சு ஒரு பள்ளத்தாக்குல போய் தண்ணி எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும். ரொம்ப சிக்கல் அனுபவிச்சு தான் அந்த இடத்துல சொன்ன கழிவறை வீட்டு பக்கத்துல கிடையாது, காட்டுல தான் இருக்கும். அப்ப வாழ்றதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லாம அங்கிருந்து காலி பண்ண ஒரு நிலைமை தான் எங்களுக்கு இருந்தது. இப்ப நாங்க இருந்த மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை தாயகம் திரும்பிய தேயிலை தோட்ட மக்களுக்கு அந்த நிலைமை தான் அங்க இருக்கு. இப்ப ஏதோ இன்னும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்புதான் ஒரு சில பகுதிகளில் ஒரு சில டாண்டி பகுதிகளில் வீடுக்குள்ள கழிவறை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப அதையுமே பெருமையா பேசிட்டாங்க, நாங்க பாத்தீங்கன்னா கழிவறை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு. நாங்க என்ன சொல்றோம், நீங்க 50 வருஷமா ஆண்டிருக்கீங்க, 50 வருஷமா இல்லாத கழிவறை இந்த 5 வருஷத்துல கொண்டு வந்து வீட்டுல நீங்க கழிவறை கொடுத்துட்டோம் சொல்லி அது பெருமையா பேசுறது இங்க பெருமை கிடையாது. 50-60 ஆண்டுகளா அந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கான்னு பாருங்க.
அதை பேசுங்கன்னு சொல்லி நாங்க கேட்டு முன் வைக்கிறோம். அதனாலதான் அவங்க அந்த பிம்பத்தை உடைச்சி திமுக அதிமுகவோ உங்க வாழ்க்கையை இங்க வந்து மேம்படுத்தவும் மாட்டாங்க, அது செய்யவும் மாட்டாங்க. வெறும் போலி பிம்பத்தை மட்டும் கட்டமைப்பாங்க. அதை சரி பண்ணணும், அதை மாற்றணும்னா அந்த வழிகள்ல இருந்து பிறந்த ஒரு மகனுக்கு தான் அந்த வழி தெரியும், அந்த அந்த வேதனைகள் தெரியும். அப்ப அதை நம்ம தான் சரி பண்ண முடியும். இப்ப என் வீட்டுல ஒரு பிரச்சனைனா, என் வீட்டுல ஒரு சிக்கல், அந்த பிரச்சனையை வந்து பக்கத்து வீட்டுக்காரன் சரி பண்ண மாட்டான், நான் தான் சரி பண்ணணும் அதை, என் வீட்டு பிரச்சனையை. அப்ப அந்த மக்கள் பிரதிநிதியா நிக்கிறேன், நான் தான் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும்ன்ற கட்டாயத்துக்கு வரும்போது அந்த மக்களுடைய வாக்கு முழுமை எனக்கு வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்கு. அந்த மக்கள் நீங்க தொடர்ச்சியா பரப்புரை போய்கிட்டு இருக்க எல்லா இடத்துலயும் அந்த மக்கள் அதை தான் பேசுறாங்க. அப்ப அந்த டாண்டி மக்களுடைய வாழ்வாதாரம், அந்த மக்களுடைய வாழ்வியல் இப்படிதான் இருக்கு. முழுமையா வளமா மாத்திட்டாங்க. மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுல இடங்கள்ல இருந்து காலி பண்ணி திருப்பூருக்கோ கோவைக்கோ பக்கத்துல கூடிய கேரளாக்கோ கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு நான் சேரங்கோடுன்ற ஒரு பகுதிக்கு நான் வந்து பரப்புரைக்கு போறேன். முழுக்க டாண்டி பகுதிகள் தையல் தோட்டங்கள் தான். 5 வீடுகள்ல ஒரு 2 வீட்டுல தான் ஆள் இருப்பாங்க, 3 வீடு காலியா இருக்கு. அந்த 2 வீடுமே பாத்தீங்கன்னா நம்ம முதியவர்கள், அந்த வேலையை முடிச்சு பணிவகை பெற்ற முதியவர்கள் மட்டும் தான் அங்க இருப்பாங்க. மீது அத்தனை பேருமே அங்க இருந்து காலி பண்ணி திருப்பூருக்கோ கோவைக்கோ வேலைக்கு போயிடுறாங்க. முழுமையா அந்த மக்களுடைய வாழ்வியலே அங்க முடிச்சிட்டாங்க. வேற வழி இல்லாம அந்த மக்கள் இடம்பெயர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க என்ன சொல்றோம், நாம் தமிழர் கட்சி அந்த ஜெயிச்சிருச்சு, அண்ணா வந்து முதலமைச்சர் ஆயிட்டார் அப்படின்னா அண்ணன் கிட்ட எப்படியாவது வற்புறுத்தி முதல் கையெழுத்து டாண்டி மக்களுடைய விடுதலை நாங்க பெற்றுக் கொடுப்போம். எந்த இடத்துல வாழ வழி இல்லாம அங்க இருந்து காலி பண்ணி போனாங்களோ அதே இடத்துல அவங்க எப்படி எல்லாம் வாழணும் மிகப்பெரிய கனவு எங்களுக்கு இருக்கும். அந்த கனவை நாங்க நினைவாக்கி காட்டுவோம். கட்டாயம் அந்த வாரிசுகளுக்கு அங்க வேலை வழங்கப்படும். அந்த தேயிலை தோட்டங்களையும் பணிபுரிகிற இப்ப இருக்கக்கூடிய அந்த தொழிலாளருக்கு மிகப்பெரிய வாழ்வை அங்க ஏற்படுத்தி கொடுக்கப்படும் அப்படின்றத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். சரியா சொன்னீங்க. நீங்க பேசும்போது ஒரு 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 சில வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க. என்னன்னா ஏமாத்துறாங்க, பெருமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்துனீங்க. அது ரொம்ப மிக சரியான ஒரு வார்த்தை தான். இந்த திராவிட கட்சிகள் நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நீலகிரியை வந்து மலைகளின் ராணின்னு குறிப்பிடும், மலைகளின் ராணி. அதுபோல வால்பாறை தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா 7வது சொர்க்கம்னு சொல்லி குறிப்பிடும். பெயர்கள்ல மட்டுமே நமக்கு வந்து ஒரு பெருமைகளை சேர்த்து ஆட்சி முடிகிற காலத்துல உங்களுடன் ஸ்டாலின் சொல்லுங்க, ஒரு பேரை வச்சு சோறு வச்சு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏமாத்துறது. இது வந்து இதெல்லாம் வந்து தற்காலிகமான பேரு. நமக்கு நிரந்தரமான பட்டம் மலைகளின் ராணி, 7வது சொர்க்கம்னு சொல்லி பேரு சுட்டிட்டு அங்க இருக்கிற வளங்களை சுரண்டுறதுக்கும் நம்ம மக்கள் வாக்கு இயந்திரங்களை மட்டுமே பாக்குற இந்த மனப்பாங்கு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழலை உருவாக்குது. இது எப்படின்னா, இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க இப்ப குறிப்பிட்ட இந்த டாண்டி பிரச்சனை அப்படியே வால்பாறை தொகுதியிலும் இருக்கு. வால்பாறை தொகுதியிலும் பாத்தீங்கன்னா எங்க சிங்கோனான்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. அங்க டாண்டி தொழிலாளர்கள் அந்த எஸ்டேட்டையே மூடிட்டு அங்க இருக்கிற மக்கள் அப்படியே கொண்டு போய் ஊட்டியில கொண்டு வந்து குடியமர்த்திட்டாங்க. அது நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நான் வனத்துறை சார்ந்த அந்த துறை சார்ந்த அமைச்சரை சந்திச்சு நான் பேசினேன். அப்படி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, டாண்டியை நடத்துறதுக்கு நிதி ஆதாரம் இல்லை, நாங்க இன்னொரு துறையில நாங்க கடன் கேட்டிருக்கோம், 100 கோடி ரூபாய் கடன் கேட்டிருக்கோம். அந்த கடனை வாங்கிதான் இவங்களுக்கு அந்த சம்பள பாக்கி அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அவங்க சர்வீஸ் சம்பளம் நிதி ஆதாரம் இல்ல சிக்கல்ல போதுன்றாங்க, எழுச்சி மேல இருக்குன்னாங்க. அதுக்கு காரணம் யாருன்ற ஒரு கேள்வி வருது இல்ல, அதான் உழைக்கிற மக்கள் காரணமா நிர்வாகம் காரணமா? நேரடியாவே நான் கேட்டேன், அமைச்சர்கிட்ட கேட்டேன். சரிதாங்க ஐயா நீங்க சொல்றது. அவர் என்ன சொல்றாருன்னா, அதனால நாங்க கடன் வாங்கி பண்றோம், அதுக்கு தயார் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நான் நீங்க சொல்ற இந்த கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டேன். அப்ப நான் கேட்கும்போது நான் என்ன கேட்டேன்னா, ஏற்கனவே தமிழ்நாடு கடன்ல தான் இருக்கு. நீங்க இங்க இருக்கிற கடன்ல இருக்கு, தமிழ்நாடு கடன்ல இருக்குன்னா இங்க இருக்கிற அனைத்து துறைகளுமே கடன்ல தான் இருக்கும். அப்ப நீங்க எந்த துறையில கடன் வாங்க போறீங்க? ஒரு கடன்காரங்கிட்ட கடன் வாங்கி எப்படி நீங்க ஒரு கடமையை செய்ய போறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நான் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாரு, வேற வழி இல்லை அப்படிங்கிறாரு. அப்ப இந்த நிலைக்கு யாரு காரணம்னு கேட்கும்போது, அங்க அதுக்கு முன்னாடி இவங்க வழக்கமா செய்யற அந்த கடத்தல் வேலை தூக்கி போட்டுறது, அவங்க கடத்துறது பண்றாரு. இதுக்கு முன்னாடி அதிமுக அரசாங்கத்துல இருக்கிற அந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. எல்லாருமே வந்து கொள்ளையடிக்கிறாங்க. ஐயா அது எல்லாரும் செய்யறாங்க, எல்லாருமே கொள்ளையடிக்கிறாங்கிறதால நீங்களும் வருவீங்க அப்படின்னு நான் சொல்லும்போது, அவர் வந்து என்னை பார்த்துட்டு நீங்க வந்து வேற மாதிரி பேசுறீங்கன்னு சொன்னோன்னே என் கூட அழைச்சிட்டு வந்தவங்க, சரி வேண்டாம் அது நீங்க தனியா வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் ஊர் நலன் சார்ந்து பேச போயிருக்கேன். இது மாதிரி ஒரு சூழல் உருவாயிருச்சு. இந்த அமைச்சரவை பேசிட்டாங்க. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பத்தி அவர் குறிப்பிட்டார்ல, அது நிஜம்தான். இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 3 தலைமுறைக்கு மேல அங்க வசிச்சுட்டு வர்ற இடத்துல சம்பள பிரச்சனைன்னு சொல்லி ஒரு பெரிய, அதாவது அவங்க வாழ்வாதாரமே அவங்களுக்கு பிரச்சனை. அந்த வாழ்வாதார பிரச்சனைய, வாழ்விட பிரச்சனைய இவங்க சுருக்கி சம்பள பிரச்சனைன்னு சுருக்கிட்டாங்க. அது மட்டும் சிக்கல் கிடையாது. ஆமா, அது மட்டும் இவங்களுக்கு சிக்கல் கிடையாது. இவங்களுக்கு சம்பள பிரச்சனையை சுருக்கி இவங்க பாத்தீங்கன்னா காலங்காலமா அங்க வேலை செய்துட்டு இருக்கிற அந்த மக்கள் அந்த
நிரந்தர அந்த பணி தீர்வு முடிஞ்சதுக்கு பின்னாடி இடத்தை காலி பண்ணி இவங்க போகணும். அப்படி காலி பண்ணி போகும்போது சொந்த ஊர்களுக்கு தான் அவங்க திரும்பி போக வேண்டிய சூழல் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, நான் கூட ஒரு பொதுக்கூட்டத்துல கேள்வி வச்சேன் சமீப பொதுக்கூட்டத்துல. அரசா இப்போ இவங்க சொல்றாங்க அந்த கருணாநிதி ஆட்சி காலத்துல தான் டாண்டி உருவாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு, ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா நாங்க அதை உடைக்கிறோம். அது அண்ணா டாண்டி நிறுவனம் உருவாக்கப்பட்ட போது சினிமா சாஸ்திர ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் போடும்போது இங்க முதலமைச்சர் அண்ணாதுரை அவருடைய ஆட்சி காலம் தான் டாண்டின்ற ஒரு இது உருவாக்கப்பட்டது. அதை கார்பரேஷனா மாறினது கருணாநிதி, கழகமா மாறினது கருணாநிதி. அப்ப அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது இவங்களுக்கு என்ன காரணம்னா, இங்க அவங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு வழி இல்ல, மாற்று தொழிலும் கிடையாது. வால்பாறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப நீலகிரியிலேயாவது விவசாய நிலங்கள் இருக்கு. ஆனா வால்பாறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுமையா உங்களுக்கு தேயிலை போட்டு பசுமை பாலைவனமா மாத்தி வச்சிருக்காங்க. அதை தவிர்த்துட்டு வேற எந்த தொழிலும் இல்ல. அதுவும் இல்லாம மொத்தமா ஒரு 4-5 தனியார் நிறுவனங்கள் மட்டும்தான் 35,000 ஏக்கரை கையகப்படுத்தி வச்சிருக்கான். அரசு நிலங்களையும் கையகப்படுத்தி வச்சிருக்கான். மற்ற இடங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 2 சதுர கிலோமீட்டர் தான் வால்பாறை நகரம். பாத்தீங்கன்னா டாண்டியா வளமா மாத்திட்டான். முக்கால்வாசி போயிட்டு இருக்க வேலைகள் வால்பாறையில் அப்படிதான் இருக்கு. வால்பாறையும் அதே நிலைமை தான் வந்துட்டு இருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இப்ப உள்வட்டம் வெளிவட்டம் சொல்லி எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் ஒண்ணு கொண்டு உள்வட்டம் வெளிவட்டம்னு போட்டு சில பகுதிகளை இது மக்கள் நடமாட்டம் பகுதிகள், சில பகுதிகள் வனவிலங்குகளுக்கு, சில காடுகளுக்கு சொல்லி ஒதுக்கி அப்படி அந்த சூழ்நிலை இங்க வால்பாறையில கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது இப்படி இருக்க என்னன்னா, இந்த மக்களுக்கு இந்த 35,000 ஏக்கர் நான் சொன்னேன் இல்லையா கையகப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு, இந்த இது அரசு இந்த நிலங்களை எடுக்கிறதுக்கோ எந்த முயற்சியும் செய்யல. அப்படி நாம் தமிழர் கட்சி, இப்ப நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா நம்ம தனி தொகுதியா இருக்கிறதுனால தங்கச்சி உமாதேவியை நம்ம பெண் வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு. அதுவும் அது தனி தொகுதிங்கிறதுனால பெண் வேட்பாளர். ஆமா, அது தேவேந்திர குல வேளாளர் சமூகத்திலிருந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும், ஒரு தங்கச்சி கொடுக்கணும்னு அண்ணனுடைய விருப்பத்துல அந்த தங்கச்சிக்கு அண்ணனே நேரடியா அந்த போட்டு கொடுத்தாரு. அப்ப அது அப்படி இருக்க நீ என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நாம் தமிழர் கட்சி நம்ம தங்கச்சி உமாதேவி வெற்றி பெற்று வரும்போது கட்டாயமா இந்த 35,000 ஏக்கர் நிலங்களை தனியார் தோட்ட நிறுவனங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, அதை நம்ம மீட்கணும். மீட்கிறதுக்கு அதுக்கான அவன் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கிறான் அப்படிங்கிற ஆவணங்களை இப்ப திரட்டிட்டோம். ஆக்கிரமிப்பு கிட்டத்தட்ட ஒரு 350 ஏக்கர் பக்கத்துல நமக்கு ஆவணம் கிடைச்சிருக்கு. அந்த 350 ஏக்கரை நம்ம மீட்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்னா, நம்ம நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை மூலமா நம்ம உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறதுக்கு அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் நம்ம கொடுத்து அது ஆவணங்களை சரிபார்க்கிற முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அது நடந்ததுன்னா நம்ம வழக்குக்கு போயிருவோம். வழக்குக்கு போயாச்சுன்னா இந்த மக்களுக்கு அந்த நிலத்தை நம்ம மீட்டு கொடுத்துட்டோம்னா, நாம் தமிழர் கட்சி மீட்டு கொடுத்துருச்சுன்னா அந்த மக்கள் அங்கேயே இருந்துருவாங்க. இடம்பெயர்ற நிகழ்வு வராது. இந்த மக்கள் அங்கேயே அங்க இடம்பெயர்றதுக்கு இந்த அரசுகள் சொல்ற காரணம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப ஒரு அது சிந்திக்கிறது நம்ம மூளைக்கு எட்டாத ஒரு காரணம். நாடாளுமன்ற உறுப்பினர் சமீபத்தில் சொல்லியிருந்தாரு, டாண்டி மக்கள்லாம் அங்க ஆட்களை கம்மியாயிருச்சு, அவங்க எல்லாம் வேலைக்கு இல்லைன்னா ரொம்ப அசால்ட்டா சொல்றாரு. அவங்க பிள்ளைங்களாம் இங்க இல்ல, அவங்க வெளியூர் போயிட்டாங்கன்னு. அப்ப போறதுக்கு யாரு காரணம்? அவரே சொல்றாரு. அது மரியாதை இல்லாம அவங்க என்னைக்கு அவங்க மரியாதை கொடுத்திருக்கான். அதாவது திராவிட கட்சிகளுக்கு வாக்காளர்கள் ஒரு மிஷின் மாதிரி தான், ஒரு இயந்திரம் மாதிரி தான் அவங்க பயன்படுத்துவாங்களே, மனிதர்களை அவங்க பாவிக்கிறதே கிடையாது. அதுவும் இத்தனை ஆண்டுகள்ல பாருங்க, இத்தனை ஆண்டுகள் ராசாவும் எங்க தாத்தாவை பத்தி பேசவே இல்லை. இப்ப தேர்தல் காலம் வரும்போது பேசுறாரு. வரும்போது எங்க தாத்தா தேயிலை தோட்டத்துல அதனால ஐயா கருணாநிதி நீங்க போய் அந்த மக்களுக்கு உதவி பண்ணுங்க அனுப்பிச்சு விட்டாராம். செத்த தாத்தாவை இப்ப தோண்டி எடுத்துல அரசியல் பண்றாங்க. அது எப்படி இருக்கும்போது அப்ப நம்ம நம்ம நாம் தமிழர் கட்சி தங்கச்சி ஜெயிச்சு நம்ம வரும்போது இந்த நிலங்களை நம்ம அவங்க கையகப்படுத்தி மாற்று தொழிலுக்கு அது கொடுப்போம். விவசாய நிலங்களை கொடுத்து நம்ம இடம்பெயர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. பாத்தீங்களா, இப்ப நாங்க 2.5 லட்சம் பேர் இருந்தோம். என்னுடைய சிறு வயது எனக்கு நினைவு தெரிஞ்சு எனக்கு 2.5 லட்சம் பேர் அந்த வாழ்ந்த தேயிலை தோட்டங்கள்ல மட்டும் 2.5 லட்சம் பேர் இருந்த பகுதியில இன்னைக்கு நிரந்தர பணியாளர்கள் 8,000 பேர் தான் இருக்கு. வாக்கு 38,000 வாக்கு தான் இருக்கு. அவ்வளவுதான். அதிகபட்சம் குடியிருப்பு வாசிகள் எல்லாம் சேர்த்தா ஒரு 40,000 இருந்து 45,000 பேர் அங்க இருப்பான். அவ்வளவுதான். அதையெல்லாம் தவிர்த்துட்டு இப்ப என்னன்னா புதிய ஒரு பிரச்சனை வால்பாறைக்கு வந்திருக்கு. எப்படின்னா, இந்த பீகார்ல இருந்து, அசாம்ல இருந்து, வடகிழக்கு பகுதிகளில் இருக்கிற மக்கள் அவங்களை கொண்டு கூடிய அந்த தேயிலை தோட்டங்கள்ல பணியமர்த்த வச்சிருக்காங்க. இந்த நிலை இப்படியே நீடிச்சு போயிட்டு இருந்தா இது வரைக்கும் எங்க ஊர் பேரு வால்பாறையா இருந்தது, இனி வடக்கன் பாறையா மாறிடும். அந்த அபாயத்தை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நாம் தமிழர் கட்சி. ஏன்னா அங்க இருக்கிற அரசியல்வாதிகள், அங்க இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் சொல்றேன், அதாவது இந்த தேசிய கட்சிகள், திராவிட கட்சிகள், எல்லா அரசியல்வாதிகளுமே அந்த தோட்ட நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அந்த தோட்ட நிறுவனங்கள்கிட்ட கம்யூனிஸ்ட் முதற்கொண்டு கம்யூனிஸ்ட் எல்லா மாவட்டங்களிலும் எல்லா தொகுதியிலையும் கம்யூனிஸ்டா இருந்தாலும் வால்பாறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க கமிஷனிஸ்டா மாறிட்டாங்க.
அவங்க மொத்தமாவே கம்யூனிஸ்டா மாறிட்டாங்க. அதுலயும் அங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் மாறிட்டாங்க. ஏன்னா அவங்க தட்டி கேட்பாங்க. இப்ப தட்டிலாம் கேட்கல, தட்டி கேட்ட கம்யூனிஸ்ட் இப்ப தட்டேந்தி கேட்கற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று வந்து இந்த இந்த ஆக்கிரமிப்பு நிலங்களை கையகப்படுத்தி அங்க மாற்று தொழிலை உருவாக்கி இந்த மக்களை அங்கிருந்து நகர்ந்து போகாம அங்கேயே நிரந்தரமா குடியமர்த்தற்கு உண்டான பணியை செய்யறதுக்கு உண்டான வேலை தான் எடுத்துருக்கோம். அது சட்ட ரீதியா செய்யலாம்னு சட்ட ரீதியா செய்யலாம்னு நீதிமன்றத்தை நாடுறதுக்கு அதுக்கான வழக்குகளுக்கு உண்டான தாஸ்தாவேஜுகளை நம்ம கொடுத்து அந்த பணி நடந்துகிட்டு இருக்கு. இது இது நீதிமன்றத்துக்கு வழக்கு வரும்போதுதான் அங்க இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இதோடைய வீரியம் என்னன்னு புரியும். ஏன்னா இது வரைக்கும் அவங்க வாங்கி சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்க. இனி அது நடக்காதுங்கும் போது அவங்க நாம் தமிழர் கட்சியை வலிமையா எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய எதிர்ப்பை நம்மளும் அதை விட இரட்டைப்பான ஒரு வலிமையோட எதிர்க்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். களத்துக்கு தயாரா படுத்தி வச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மக்கள் வெளியேறி போறதுக்கு காரணம் இந்த அரசாங்கம் சொல்றது என்னன்னா, நீங்க வனம், அதாவது வன விலங்குகள் இருக்கிற பகுதியில நீங்க குடியிருக்கிறீங்க, அதனால வன விலங்குகள் தாக்குதல் நடக்குது. நீங்க ஏன் வனம் இருக்கு? நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம், தாண்டி நிறுவனம் உருவாக்கும் போது அது காடா இருக்குன்னு தெரியுமா தெரியாது அவங்களுக்கு? அப்ப அது யார் தப்பு? அது தெரியாம ஓடிட்டாரா? குடியிருப்பு கட்டி கொடுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துறது யார் தப்பு? அப்ப இல்லாம மக்களை ஏமாத்தணும். இப்ப வன விலங்குகள் மிதிக்கிறதுனால நீங்க சிறுத்தை கடிக்குதுன்றீங்க, புலி கடிக்குதுன்றீங்க, யானை மிதிக்குதுன்றீங்க, காட்டுரிமை முட்டுன்றீங்க, இங்க எதுக்கு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஒரு அமைச்சர், திமுக அமைச்சர் பேசுறான், அது வனத்துறை அமைச்சர் பேசுறான். அதான் குறிப்பிட்ட 5 நம்ம அவர் பேசுறான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா அவரு நமக்கு என்ன மரியாதை கொடுக்குறாரோ அதைத்தான் நம்ம திருப்பி அவருக்கு கொடுக்க முடியும். அதனால நம்ம அவர் அப்படி குறிப்பிடுறோம். இருந்தாலும் நம்ம மாண்போட பேசணும். இருந்தாலும் இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த காரணத்தை சொல்லும் போது அது நம்மள அங்கீகரிக்கவே முடியல. இந்த காரணத்தை சொல்லும் போது அங்கீகரிக்கவே முடியல. ஏன் அப்படின்னா, இந்த வனவிலங்குகள் எதுக்காக வெளியே வருதுன்னா அங்கேதான் வனத்துறையோட சூட்சமம் இருக்குது. ஒரு வாழ்விடத்தை விட்டு இப்ப நம்ம வெளியேற மாதிரி இருந்தா, நம்ம வாழ்விடத்தை விட்டு நம்ம வெளியேற மாதிரி இருந்தா அந்த இடத்துல வாழ முடியாத ஒரு சூழல் உருவாயிருக்கும் இல்லையே? அதான் உண்மை. அப்படி ஒரு சூழல் காட்டுக்குள்ள அப்ப அப்படி ஒரு சூழல் உருவாயிருக்கு. காடு மேலிருந்து பார்க்கும்போது காடா இருக்கு, இறங்கி தரைமட்டத்துல பார்க்கும்போது காடு வனம் வனாந்திரமா மாறி இருக்கு. உள்ள தீவனம் இல்ல, ஒண்ணு இல்ல, எல்லாத்தையும் அழிச்சிட்டா, மரத்தை வெட்டிட்டா, மரங்களை வெட்டி வனத்துறையே கடத்துறான். இப்ப அதுக்குண்டான உணவு பற்றாக்குறை, நீர் பற்றாக்குறை இதானோடனே இந்த வன விலங்குகள் என்ன செய்யுது, வனத்தை விட்டு வெளியேறி வருது. அப்ப மக்கள் வருது. பார்க்கும்போது அங்க தாக்குதல் ஏற்படுது. புதுசா ஒரு வனவிலங்கும் மனிதர்களும் புதுசா பார்க்கும்போது அங்க தாக்குதல் ஏற்படுது. அந்த தாக்குதல் மூலமா தான் இது நடக்குது. இத காரணம் காட்டி இந்த ஆளும் அரசாங்கங்கள், இந்த திராவிட அரசு என்ன செய்யுதுன்னா, திமுக அரசு என்ன செய்யுதுன்னா, இப்ப திமுக மட்டும் இல்ல, அதிமுகவை சேர்த்துதான் சொல்றேன். இப்ப திமுக ஆட்சியில இருக்கு. என்ன பண்றான்னா, இத காரணம் காட்டி நீங்க வெளியேறுங்கிறான். இது எப்படி நம்ம அங்கீகரிக்க முடியும்? 2.5 லட்சம் பேர் இருக்கும் போது நடக்காத ஒரு விபத்து, வனவிலங்கு தாக்குதல் நடக்காத ஒரு இது வெறும் 35,000 பேர் இருக்கிற இடத்துல எப்படி நடக்குது? இந்த கேள்வியை நம்ம கேட்கிறோம். இந்த கேள்வி நம்ம கேட்கிறோம். அதுக்கு சரியான பதில் இதுவரைக்கும் கொடுக்கவே இல்லை. அதுக்கு நான் பதில் கொடுக்கவே இல்லை. அதை நம்ம கன்சர்வேட்டர் அலுவலகமா நம்ம எல்லாம் பண்ணணும். அதுல நம்ம போய் கேட்கும் போது நாங்க எல்லா தீர்வும் தர்றோம், இனிமே இப்படி நடக்காது வைக்காது இதெல்லாம் சொன்னாங்க. ஆனா அது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நமக்கு தெரியும் அவ ஏமாத்ததான் செய்வான்னு நமக்கு தெரியும். அதனாலதான் இந்த வரும் தேர்தலில் வலிமையா சண்டையிட்டு அதிகாரத்தை கைப்பற்று, நாம் தமிழர் கட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அண்ணன் சீமான் அரியணை ஏறுனா இந்த பிரச்சனைகளுக்கு உண்டான நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற ஒருத்தன் அதிகாரத்துல இருந்தா, அண்ணன் சொல்ற மாதிரி முதல்ல வனம்னா என்னன்னு தெரியணும், மரம்னா என்னன்னு தெரியணும், மழை ஒண்ணுமே தெரியாது இவங்களுக்கு. அதெல்லாம் மொத்தமா இவங்களுக்கு பணமா தான் தெரியும். ஒதுக்குறது, சுருட்டுறது, பதுக்குறது, இதுக்குள்ளேயே இருக்கிற அரசியல்வாதிக்கு மக்களுடைய வாழ்க்கை பிரச்சனை பத்தி தெரியாது. அதான் வனத்துறை அமைச்சர் சொல்றது என்ன, யானைனா தாக்குதான் செய்யும், புலினா அடிக்கதான் செய்யும், உயிரை கொள்ளதான் செய்யும்ன்றாரு. அவருக்கு அவ்வளவு வனத்துறை அமைச்சர் அந்த வனம் சம்பந்தமா எல்லாமே செய்யக்கூடிய ஒரு வனத்துறை அமைச்சரோட பதில் அப்படி இருக்கு. அப்ப இவங்க கிட்ட எப்படி நம்ம ஒரு நீதி கேட்க முடியும், சொல்யூஷன் கொடுக்க முடியும்? இது பாத்தீங்கன்னா, இது இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படியே மலையில இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தா சமவெளி பகுதிகளில் தேயிலை தோட்டம், தென்னை மரம் இல்லையா, தென்னை விவசாயிகள் பிரச்சனை, இந்த வடக்கர்கள் பிரச்சனை அங்கேயும் இருக்கு. தென்னை விவசாயிகள் நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க, நம்ம மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூலி தொழிலாளியா அங்க வேலை செய்யறாங்க. அவங்க 800 ரூபாய்க்கு ஒரு நாள் தினக்கூலியா 800 ரூபாய்க்கு வேலை செஞ்சா
இந்த வடக்கன் வந்து அரே பையா நான் 600 ரூபாய்க்கு செய்யணும் சித்தப்பா 250 அந்த மாதிரி இங்க வந்து இப்ப இந்த நம்ம வாழ்ப்பாறை தொகுதிக்குள்ள அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதனால என்னன்னா நம்ம தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்ப தற்காலிகமா அந்த தென்னை விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மகிழ்ச்சி அடைறாங்க. எப்படின்னா நமக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் ஒரு தலைக்கு மீதமாகுது. ஆனா இந்த வடக்கர்கள் இரவு நேரங்கள்ல ஒரு பாதுகாப்பற்ற சூழலை உருவாக்குறது மட்டும் இல்லாம நம்மளுடைய பொருளாதார சூழலையும் செய்யறாங்க. நாளைக்கு அதிகாரம் அவன் கைக்கு போயிருச்சு, இந்த பகுதியுடைய அதிகாரம் அவன் கைக்கு போயிருச்சுன்னா எல்லாம் பாருங்க ஒரு உள்ளாட்சி தேர்தல்ல அப்போ ஆனா அரே பையா அம்பா நம்மளும் அது மாதிரி சொல்லிட்டு தான் போகணும். இன்னைக்குமே வால்பாறை நகராட்சியில ஞாயிற்றுக்கிழமை வார சண்டைகள்ல போயிட்டீங்கன்னா அவன் மட்டும் தான் இருக்கா, தஸ் ரூபியாங்கிற அவன் என்ன சொல்றான்னு கூட புரியல. அந்த நிலை உருவாயிட்டே வருது. அதனாலதான் நான் வந்து குறிப்பிட்ட உங்ககிட்ட வால்பாறை வந்து இனிமே வடக்கன் பாறையா மாறும் அப்படின்னு சொல்லி நான் குறிப்பிட்டது காரணம் அதுதான். அதுல அதாவது நகைச்சுவைக்காக பதிவிட்டது இல்ல, அது மன வேலையில பதிவிட்டது, வெளியில பதிவிடுறவங்க. இது மாதிரியான காரணங்கள் ஏற்க முடியாது இருக்கு. நம்ம கூடலூர் தொகுதியும் சரி வால்பாறை தொகுதியிலும் சரி ஒரே மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. சமவெளி பகுதிகளில் வனவிலங்கு சிக்கல் குறிப்பிட்ட ஒரு காலகட்டம், குறிப்பிட்ட 10 ஆண்டுகள்ல ஒரு 200க்கும் மேற்பட்ட உயிர்களை வனவிலங்கு தாக்கி உயிரிழந்திருக்காங்க. அண்ணன் கூட சமீபத்தில் அறிக்கை கொடுத்திருந்தாரு. இது சம்பந்தமான நடவடிக்கை இல்ல, குறைந்தபட்சம் ஒரு நீதி விசாரணை கூட இது கிடையாது. இவ்வளவு உயிரை இழந்திருக்கோம். வனத்துல இருந்து வனவிலங்கு மக்கள் வாழ்ந்த பகுதிகளில் வருது, அந்த மக்களை வந்து தாக்கி உயிரிழக்க செய்யுது. இது எதனால இப்படி செய்யுது, அது ஏன் வெளியில வருது, மக்கள் இழந்திருக்காங்க, இவ்வளவு உயிர்கள் போயிருக்கு, இது சம்பந்தமான ஒரு நீதி விசாரணை கூட இத்தனை ஆண்டுகளை ஆட்சி செய்து அந்த ஆட்சியாளர்கள் செய்யல அப்படின்னு ஒரு அறிக்கையாவே கொடுத்திருந்தாரு. ஆனா அது கூட இந்த அரசு காது கொடுத்து கேட்கல. அதே போலதான் அதே மாதிரி தென்னை விவசாயிகளுக்கு அண்ணன் அறிக்கை கொடுத்திருந்தாரு. அவங்களுக்கு அதே மாதிரி பிரச்சனை இருக்கு. இந்த வடக்கரையில இருந்து நம்ம வால்பாறை மீட்க வேண்டிய தேவை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அரசுகள் இருந்து நம்ம மீட்க வேண்டிய தேவை இருக்கு. நாங்க உங்களை சிறப்பா வாழ வைக்கிறோம்னு சொல்லிக்கிற பேர்ல நம்மள படு பாதாளத்துல தள்ளி விட்டுட்டான். அதுல இருந்து நம்ம மீட்க வேண்டிய சூழல் நமக்கு இருக்கு. இதை எல்லாத்தையும் சரி செய்யணும்னா நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய அரசியல நம்ம வால்பாறையும் ஊட்டி நம்ம தொகுதிகளில் நம்ம வந்து நிறுவுறதுக்கு நம்ம அனைத்து வேலையிலும் முயற்சி நம்ம செய்துட்டு இருக்கிறோம். அதுல நம்ம எந்த மாற்று கருத்து நமக்கு வந்து தெரிவிக்கிறது இல்லை. நம்ம சரியான பாதையில நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம சரியான பாதையில பயணிக்கணுங்கிறத நம்ம தொகுதி மக்களுக்கு புரிய வைக்கணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதுக்கு என்னென்ன தேவையோ வருங்காலங்களில் நம்ம தொடர்ச்சியா நம்ம இது போல ஒரு கருத்தரங்குகளே கலந்துரையாடல்களை நம்ம பேசுவோம். தொகுதி வேட்பாளர் கூட பேசுவோம் சம்பந்தமா பேசி 2 தொகுதி பிரச்சனைகளை 2 வேட்பாளருமே பேசுவோம். அதை பேசி இந்த மக்களுக்கு நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தி கட்டாயமா ஒரு மறுமலர்ச்சியை நம்ம கொண்டு வரணும். அதுக்கு வந்து அண்ணன் செந்தமிழ் சீமான் அறியணியாரணுங்கிறத நம்மளுடைய இலக்கு நமக்கு ஒன்றுதான், நம்மளுடைய இனத்தின் விடுதலை, அவ்வளவுதான். அதை தவிர்த்துட்டு நமக்கு இங்க ஒரு சிந்தனை இல்லைங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிட்டு இந்த மாலை வேலையில உங்களை சந்திச்சு பேசின ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ச்சியா நம்ம களங்கள்ல பயணிப்போம். எங்களுடைய ஆதரவு எப்பவும் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய ஆதரவும் எங்களுடைய வால்பாறை விடுதலை வால்பாறைக்கு மட்டும் இல்ல, கூடலூர் விடுதலை வால்பாறை 2 கால விடுதலையை நம்ம வாங்கி கொடுத்தோம். சார்பா நன்றி.